மார்னிங்கே எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமியும் கும்பிட்டுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன். இது வந்து கூட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பீட்ரூட் தோசை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் தோசைக்கு சைடிஷும் இதான். மதியானம் லஞ்சுக்கும் ஒரே இதாக வச்சாச்சு கூட்டு. சொரக்காய் போட்டு கத்திரிக்காய் மாங்காய் எல்லாமே அதில் போட்டேன். அதனால டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த தோசையோட சைடிஷாக அதை வச்சு சாப்பிட்டுட்டு வெயில் வந்து செடிக்கெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்துட்டு இளநி வந்து வாங்கி குடித்தோமா, அதனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி இதை வந்து வச்சுட்டேன். இது வந்து அப்படியே இருக்கும், அதுக்கு தண்ணி மட்டும்தான் தேவைப்படுங்கிறதுனால மணி பிளான்ட்டுக்கு அதில் எல்லாத்தையும் சொருகி விட்டுட்டேன். அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு இன்றைக்கி சாதமும் வடிச்சிட்டு இருந்த மதியத்துக்கு கொஞ்சம் கிளைமேட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி சில்லுன்னு இருந்ததா, சரி இந்த குழம்பு சரி வராதுன்னு சொல்லிட்டு அதுக்கு சைடிஷ்ஷாக முட்டையும் தொட்டுக்க செஞ்சுட்டு குழம்பையும் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு இதோட சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நைட்டு டின்னருக்கு வந்துட்டு தோசையும் சன்னாவும் செஞ்சுருந்தேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.